Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ரிவிஷன் சீரீஸில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதத்தில் ஒரு 3 டாபிக் வந்து கிளாஸ் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு கூட்டு வட்டி இதை 2 பேஸ் பண்ணி என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இதை தெரிஞ்சு வச்சுட்டு ப்ளஸ் எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் மெத்தடு எஃபிஷியன்சியை வச்சு தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மெத்தட் வந்து புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் வந்து படிச்சிருக்கீங்களோ அந்த மெத்தடை படிச்சுக்கங்க. இப்போ இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதனால் வந்து இந்த மெத்தட் பார்த்துருக்கவங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டால் போதும். ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்தால் போதும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறமை ஈக்குவல் டு 1/, வேலை செய்ய எடுத்துக்கொண்ட நேரம். எஃபிஷியன்சி வந்து டைமுக்கு வந்து எதிர்மாறலாக இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் முடிச்சுருவாங்க. எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்து முடிப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து நான் எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்றதை போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நானாக வந்து ஒரு ஏ வந்து ஒரு 10 நாளில் ஒரு வேலையை செய்கிறாரு. பி வந்து ஒரு 20 நாளில் ஒரு வேலையை செய்கிறாரு. இருவரும் இணைந்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பியோட வேல்யூ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவை விட பி வந்து இத்தனை மடங்கில் இருக்கார், அப்போ எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து பி வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுறாரு, அப்போ ஏ செய்கிறாரு, அப்போ அந்த மாதிரி வந்து ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எஃபிஷியன்சி மெத்தட் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. இதை எப்படி போடுறன்றதை நம்ம ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வேகமாக வந்து போயிடுவேன். ஓகேவா? இப்போ வந்து இருக்குது, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் பண்ணுறாரு, பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் பண்ணுறாரு. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பரோட மல்டிபிளாக தான் வரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 நம்பராலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் தான் வந்து எல்சிஎம்மாக வரப்போகுது. இப்போ 20, 10 ரெண்டாலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20. ஏன்னா 20 வந்து 20ஆல் டிவைட் ஆகும், 10ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 20. ஓகேவா? இப்போ எல்சிஎம் 20 அப்படின்னா இவர் 10 நாளில் பண்ணுறாரு அப்படின்னா இவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 2. அப்படி இல்லை உங்களுக்கு ஞாபகம் வச்சது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து 20 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 வரும். ஓகேவா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 நாளில் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 1. ஒரு நாளைக்கு 1 பண்ணுறாரு, அப்போ 20 நாளைக்கு 20 பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இருவரும் இணைந்து அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 3. டோட்டல் அதாவது எல்சிஎம்மோட வேல்யூ தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. அப்போ 20 ஒர்க்கை வந்து அவங்க எத்தனை நாளில் பண்ணுவாங்க? இதை நீங்கள் வந்து ஸ்வீட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 20 ஸ்வீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து 2 ஸ்வீட் பண்ணுறாரு, பி வந்து 1 ஸ்வீட் பண்ணுறாரு. அப்போ மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க 3 ஸ்வீட் பண்ணுறாங்க. அப்போ 20 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஷின். அப்போ 20 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 20/3. அப்போ 6, 2/3 நாளில் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான். இது வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எல்சிஎம் மெத்தட் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் மெத்தடு. ஓகேவா? எல்லா கான்செப்ட் எப்படிப்பட்ட கான்செப்ட் வந்தாலுமே எல்சிஎம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு வேறு எதுவும் கான்செப்ட் எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ணுவோம். புக்கில் இருக்க எல்லா கான்செப்ட் எல்லா சம்முமே வந்து
நான் வந்து ரிவிஷனுக்காக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்குக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது, அதை ரிவைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைப்புமே புக்கில் கொடுத்துருக்க எல்லா டைப்புமே ஓரளவு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் செய்வர். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து 48 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி வந்து கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது 16க்கும் 48க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 16 வந்து 48 டிவைட் பண்ணுது. அப்போ 48 தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா? அப்போ 48 எல்சிஎம் அப்படின்னா எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 48 நாளில் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சி. ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 48 வரணும்னு பார்த்துக்கணும். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நாளைக்கு 3 பண்ணாங்க அப்படின்னா 48 வந்து டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஏவோட எஃபிஷியன்சி வந்து 1, பியோட எஃபிஷியன்சி தெரியாது. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து 3. ஓகேவா? அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும். அப்போ இது 2 ஆட் பண்ணோம்னா தான் வந்து நமக்கு 3 கிடைக்கணும். அப்போ 1ஓட 2 ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு 3 கிடைக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 48. அவரோட எஃபிஷியன்சி 2. அப்போ எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 24 நாளில் முடிப்பார். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24. பி மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா P வந்து 20 நாளில் பண்ணுறாரு. Q வந்து 30 நாளில் முடிப்பார். ஓகேவா? இதோட எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா 60. ஏன்னா 60 தான் வந்து 30ஆலையும் டிவைட் ஆகும், 20ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 3 20 60, 30 2 60. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q வந்து சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ லாஸ்ட்டாக வந்து P வந்து 5 நாள் வேலை செஞ்சுருக்காரு. ஒரு நாள் அவர் வேலை செஞ்சார் அப்படின்னா எத்தனை வந்து செஞ்சுருப்பார்? ஒரு நாள் வேலை செஞ்சாருன்னா அவரோட எஃபிஷியன்சி 3. அப்போ 5 நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி வந்து 5 × 3 15. ஓகேவா? 15 வந்து P வந்து முடிச்சிட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 45. இந்த 45 வந்து யார் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Pயும் பண்ணியிருப்பார், Qவும் பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. Pயும் Qவும் ஒரு நாளைக்கு சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 3 எஃபிஷியன்சி, இவரோட எஃபிஷியன்சி 2. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 எஃபிஷியன்சி. இப்போ 45 வந்து எத்தனை நாளில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9 நாளில் பண்ணியிருப்பாங்க. அப்போ 9 நாளில் வந்து Q வந்து வேலையை விட்டு போகிறாரு. அடுத்து மீதி இருக்கிற 5 நாளில் வந்து P வந்து மீதமுள்ள வேலையை முடிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின். ஏ ஆனவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி வந்து ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. ஓகேவா? இப்போது அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள் வந்து குறைவாக எடுத்துக்கிறாரு. இப்படி இந்த குறைவாக அப்படின்னு வந்ததுனாவே என்ன அப்படின்னா 2 மைனஸ் பண்ணணுன்றது தான் மீனிங்கு. அப்போது 3 எஃபிஷியன்சிலேருந்து ஒரு எஃபிஷியன்சி கழித்தோம் அப்படின்னா 2 எஃபிஷியன்சி. இந்த 2 எஃபிஷியன்சி தான் வந்து 24 நாள். அப்போ ஒரு எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ நாள் அப்படின்னா 12 நாள். எஃபிஷியன்சியும் டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மாறல். அப்போது இவர் எவ்வளோ டைம் எடுத்திருப்பார் அப்படின்னா 12 நாள் எடுத்திருப்பார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 36. இப்போ 3 பங்கு பார்த்தோம் அப்படின்னா 36 வரும். டைமு எஃபிஷியன்சியும் எதிர்மாறல். அப்போ 3 எஃபிஷியன்சி இருக்கிறவங்க 12 நாளில் முடிப்பாங்க. ஒரு எஃபிஷியன்சி இருக்கிறவங்க 36 நாளில் முடிப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்க வேண்டியதான். 12 வந்து 3க்கும்
36 வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எஃபிஷியன்சி வந்து டோட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 36. இருவரும் சேர்ந்து அப்படின்னா இவரோட எஃபிஷியன்சி 3, இவரோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 எஃபிஷியன்சி. அப்போ 9 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9. XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். X, Y மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா X, Y, Z இவர் 4 நாளில் முடிக்கிறாரு, இவர் 6 நாளில் முடிப்பார், இவர் 10 நாளில் முடிப்பார். இவங்களோட டோட்டல் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 4, 6, 10 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 60. அப்போ இவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 6, இவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 10, இவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 15. ஓகேவா? இது எல்லாமே வந்து 60 கொண்டு வரதுக்காக அந்த எஃபிஷியன்சியை வந்து கண்டுபிடிச்சிட்றோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து 15 பங்கு, இவருக்கு 10 பங்கு, இவருக்கு 6 பங்கு, மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31 பங்கு வருது. இந்த 31 பங்கு வேல்யூ தான் வந்து 31,000. அப்போ ஒரு பங்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய். இப்போ 15 பங்கு அப்படின்னா 15,000. ஏவுக்கு வந்து 5,000, பிக்கு வந்து 10,000, சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,000. அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். விக்ரம் ஒரு வேலையின் 3இல் 1 பகுதியை P நாட்களில் முடிப்பார். அவர் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. அதாவது 1/3 வேலையை வந்து P நாட்களில் முடிக்கிறார். 1/3 வேலையை வந்து P நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ ஒரு மடங்கு வேலையை வந்து இது வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா ஒரு மடங்கு வேலை கிடச்சிரும். ஒரு மடங்கு வேலையை வந்து 3P நாளில் முடிக்கிறாரு. அடுத்தது 3/4 பகுதியை வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பகுதி வந்து 3Pயில் முடிக்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து 3/4 கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9P/4 நாட்களில் முடிப்பார். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9P/4. M நபர்கள் ஒரு வேலையை n நாட்களில் முடிப்பர் எனில் 4M நபர்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. M/4 நபர்கள் அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஆட்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்களுக்கு வந்து எதிர்மாறல். இப்போது 4M நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா M நபர்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா n நாட்களில் முடிக்கிறாங்க. M நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா n நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 4M நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா இதோட எதிர்மாறல் பார்த்திங்கன்னா n/4. இங்கே 4 வந்து பெருக்கல்ல வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து வகுத்தலில் வரும். இப்போ 4M நபர்கள் எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா n/4 நாளில் முடிப்பாங்க. இதே வந்து M/4 நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு எதிர்மாறல் இங்கே வகுத்தலில் வந்திருக்கு. அப்போ 4n நாட்களில் முடிப்பாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சம் வேல்யூஸ் வந்து போட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எம்முக்கு வந்து 10 பேர் வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 4 × M 40 பேர். 40 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3 நாளில் முடிப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து எதிர்மாறல். இதையும் மல்டிப்ளை பண்ணாலும் இதையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல் வேல்யூ வரணும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ வரணும். 10 × 12 120, 40 × 3 120. அதாவது XY = கான்ஸ்டன்ட். எதிர்மாறல் அப்படின்னா XY = கான்ஸ்டன்ட். இதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர். 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆட்கள் × நாட்கள்/வேலை. ஆட்கள் × நாட்கள்/வேலை. இதை கம்பேர் பண்ணால் போதும். அப்போ 5 × 5/5 வேலை. இதே வந்து 50 நபர்கள் X நாட்களில் 50 வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இது அடிச்சிடலாம், இது அடிச்சிடலாம். அப்போ 5 நாட்களில் முடிப்பர். A என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். B ஆனவர் Aயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து
ஏ வந்து ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. இவரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவரோட எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 140. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 5 20 100 7 20 140. இப்போது 5 எஃபிஷியன்சி இருக்கிறவர் 35 நாள் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட மொத்த டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 35 × 5. அப்போது 7 எஃபிஷியன்சி இருக்கிறவர் இந்த வேல்யூவை வந்து எத்தனை நாளில் பண்ணுவார் அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 5, அப்போ 25 நாளில் பண்ணுவார். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேலையும் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 175 தான் வரும். அப்போ அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து 3ஆலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் 12. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1, இவங்களோட எஃபிஷியன்சி 3 × 4 12, இவங்களோட எஃபிஷியன்சி 6 × 2 12. இப்போது என்ன கேட்குறாங்க, பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஏ + சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ + சியில் ஏ + சியோட எஃபிஷியன்சி வந்து 2, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 1ன்றதை முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போது சியோட எஃபிஷியன்சி வந்து 1 தான் இருக்கும். சியோட எஃபிஷியன்சி 1 இருந்தது அப்படின்னா பி + சியில் சியோட எஃபிஷியன்சி 1, பி + சியோட எஃபிஷியன்சி 4. அப்போ பியோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 3. இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 1. டோட்டல் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா 12. அப்போ என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க கேட்குறாங்க. பியோட எஃபிஷியன்சி 3ன்றதுனால இவர் ஒரு நாளைக்கு 4 நாளில் வந்து செஞ்சு முடிப்பார். ஒரு நாளைக்கு வந்து 3 அப்படின்னா 4 நாளில் வந்து வேலையை செஞ்சு முடிச்சிருவார். 4 மணி நேரம். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ + பி வந்து 12, பி + சி வந்து 15, சி + ஏ வந்து 20. 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60. 3 நம்பராலே டிவைட் ஆகிற ஒரு நம்பர். அப்போ 20 × 3, 3 தான் எஃபிஷியன்சி. 15 × 4, 12 × 5. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 வருது, பியோட வேல்யூ 2 வருது, சியோட வேல்யூ 2 வருது. அப்போ 2 × ஏ + பி + சியோட வேல்யூ மொத்தம் வந்து எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 5 4 9, 9 3 12. அப்போ ஏ + பி + சியோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா இது அடித்தோம் அப்படின்னா 6. இப்போது ஏ + பி + சியை ஏ + பியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சி கிடைக்கும். இப்போது ஏ + பி + சியோட எஃபிஷியன்சி 6, ஏ + பியோட எஃபிஷியன்சி 5. அப்போது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எஃபிஷியன்சி 1 ரிமைனிங்கு. டோட்டல் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா 60. அப்போ சி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 60 நாளில் முடிப்பார். இதே மாதிரி ஏ + பி + சியிலேருந்து பி + சியை கழித்தோம் அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ ஏவோட எத்தனை நாள் பண்ணுவார் அப்படின்னா மொத்தம் அந்த டோட்டல் ஒர்க் 60. இங்கே வந்து 6 எஃபிஷியன்சி, இங்கே வந்து 4 எஃபிஷியன்சி. 6 4 போச்சு அப்படின்னா 2.
அப்போ 30 நாளில் வந்து ஏ வந்து பண்ணுவார். இதே மாதிரி சிக்கு பார்த்தோம் அப்படின்னா, பிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து சி ப்ளஸ் ஏவை கழிச்சோம் அப்படின்னா பி கிடைக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60. 6 எஃபிஷியன்சிலேருந்து 3 எஃபிஷியன்சியை கழித்தோம் அப்படின்னா 3. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 20. அப்போ 20 நாளில் வந்து பி வந்து முடிப்பார். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்கள் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஏ வந்து ஒரு வேலையை 45 நாளில் முடிப்பார். ஆனால் அவர் வேலை செஞ்சது வந்து 15 நாள் தான் வேலை செய்கிறாரு. அப்போ 15/45 5/45 அடித்தோம் அப்படின்னா 1/3. இப்போ 1/3 பங்கை வந்து ஏ பண்ணிட்டார். மீதி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 2/3 பங்கு இருக்குது. இந்த 2/3 பங்கை தான் வந்து பி வந்து 24 நாளில் பண்ணுறாரு. அப்போ ஒரு மடங்கு வேலையை எவ்வளோ நாளில் பண்ணுவார் அப்படின்னா, இதை அடித்தோம் அப்படின்னா 12. இதை வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா 36. இப்போ ஒரு மடங்கு வேலையை வந்து பி வந்து 36 பண்ணுவார். இப்போ பி வந்து 36 நாளில் ஒரு வேலையை வந்து செய்வார். இப்போ என்ன கேட்குறாங்க? 80% செய்யணும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 45 36க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 180. அதாவது 45 × 4 36 × 5. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? 80%. இப்போ 180ல் வந்து 80% எவ்வளோ அப்படின்னா 144. இப்போ இந்த 144 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 4 + 5 9. அப்போ 144 எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 16. அப்போ 16 நாளில் வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்ததுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பி வந்து 12 நாளில் பண்ணுவாங்க. கியூ வந்து 15 நாளில் பண்ணுவாங்க. எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா 60. 12 × 5 60. 15 × 4 60. எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா பி வந்து 3 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ ஒரு நாள் வேலை செஞ்சார் அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி 5 அப்படின்னா 3 நாள் வேலை செஞ்சார் அப்படின்னா 15. ஓகேவா? மீதி ரிமைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45. டோட்டல் ஒர்க் 60. அதில் 15 போச்சு அப்படின்னா மீதி வந்து 45. இந்த 45 வந்து முடியும் வரை இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நாள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 9. அப்போ 45 வந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 45/9 அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ 5 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீடித்தது. டோட்டல் வந்து எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு 3 நாள், இது ஒரு 5 நாள். இப்போ இங்கே வந்து மீதி இருக்கிற வேலையானது தான் எத்தனை நாள் நீடித்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து 5 நாள் தான் வந்து ஆன்சர். பி என்பவர் தனியே ஒரு வேலையை 1/2 பகுதியை 6 நாட்களிலும் கியூ என்பவர் தனியே 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போது பி வந்து 1/2 பகுதியை வந்து 6 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு பங்கை வந்து 12 நாளில் முடிப்பார். இதே வந்து கியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/3 பகுதியை வந்து 4 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு பகுதியை வந்து 6 நாளில் முடிப்பார். அப்போ பியோட 12 நாள் பண்ணுவார், கியூ வந்து 6 நாள் பண்ணுவார். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. ஏன்னா 12 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 2 நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ வந்து எல்சிஎம் வந்து 12. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா 3/4 பகுதி. இதில் வந்து 3/4 பகுதி எவ்வளோ அப்படின்னா 3 12. அப்போ 3 × 3 9. 9 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 1 × 12 12, 2 × 6 12. இப்போ 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 + 2 3 ஸ்வீட் வந்து பண்ணுவாங்க. அப்போ 9 ஸ்வீட்டை வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 9/3 அடித்தோம் அப்படின்னா 3. அப்போ 3 நாளில் வந்து முடிச்சிடுவாங்க.
எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். இஜெட் என்பதன் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இஜெட்டின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு, ஒய் வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. இஜெட் வந்து இதெல்லாம் தெரியாது. 3 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 12 வராது, 24. அப்போ 4 6 24, 3 8 24, 3 × 8 24. அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 8, எக்ஸ் ஒய்யோட எஃபிஷியன்சி 7. இப்போ 7ஓட எதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும் அப்படின்னா 1 ஆட் பண்ணால் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் வந்து 24, இவரோட எஃபிஷியன்சி 1. அப்போ 24 நாளில் பண்ணியிருப்பார். ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா இஜெட்டோட பங்கு எவ்வளோன்றது கேட்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 3 7 + 1 8, மொத்தம் வந்து 8 பங்கு. மொத்தம் வந்து 8 பங்கு. அப்போ 48,000 வந்து 8 பங்கை வந்து பிரித்தோம் அப்படின்னா ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா. இப்போ என்ன கேட்குறாங்க, இஜெட்டின் பங்கு. இஜெட் வந்து எஃபிஷியன்சி 1ன்றதுனால 1 × 6 6,000 தான் வரும். இதே பிக்கு கேட்டாங்க அப்படின்னா 3 × 6 18,000, 4 × 6 24,000. அவங்களுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து 24,000, ஒய்க்கு வந்து 18,000, இசெட்டுக்கு வந்து 6,000 வந்து கொடுப்பாங்க. டிஎன்பிசியை பொறுத்தளவு மோஸ்ட்லி வந்து இதில் இருக்க கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து நார்மலாக இந்த எல்சிஎம் மெத்தடு, எஃபிஷியன்சி மெத்தடு இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும், எப்படி கஷ்டமான கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வட்டி. கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வந்து ஒரு வட்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுதான் வந்து கூட்டு வட்டி. இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா A = P × 1 + R/100 n. இதில் Pன்றது அசல், Rன்றது வட்டி வீதம், Nன்றது ஆண்டோட எண்ணிக்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தொகையிலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கூட்டு வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதுவே வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னா ரேட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு இயர்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ரேட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இயர்ஸை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஒவ்வொரு ஆண்டும் வந்து வட்டி வீதம் மாறுது அப்படின்னா 1 + A/100, 1 + B/100, 1 + C/100 இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது 2 2/3 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு இயரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா P × 1 + R/100 A. ஏவை வந்து முழு மடங்கை வந்து தனியாக எடுத்துகிட்டு மீதி வந்து இந்த ரேட்டை வந்து 2/3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தனியாக 1 + R/100 அந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அடுத்து மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்னா P × 1 + R/100 n. குறைவு அப்படின்னா P × 1 - R/100 n. அடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். மொதல் வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் இருக்காது. ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் வந்து P × R/100 3 ஆண்டுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா P × R/100 + 3 + R/100. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியை பொறுத்தளவு இவ்வளோ தான் வந்து ஃபார்முலாஸ். நம்ம வந்து ஃபார்முலாஸ் படி போடுறதில்ல, இதுக்கு வந்து ஒரு சில நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஒரு 4-5 மெத்தட் வந்து கூட்டு வட்டி வந்து ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வட்டி கால்குலேஷன் வந்து ஈஸி பண்ணணும் அப்படின்னா ஒரு 50-60 ஸ்கொயர்டு வரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 60 ஸ்கொயர்டு வரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு வருது இல்லை, 2 இயர்ஸ்க்கு வந்து கூட்டு வட்டி கேட்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே வந்து 3 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 1லேருந்து 30 வரைக்கும் க்யூப் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து 21 க்யூப் 9261 வந்து கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் வந்து 9261 ஆகுது. அப்போ அந்த அசல் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 8000ன்றதை டேரெக்டாக நீங்கள் போடலாம். ஓகேவா? அது வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஞாபகமாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெத்தட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் இருக்குது, ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி போடுற மெத்தட் இருக்குது, பர்சன்டேஜை வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி போடுற மெத்தட் இருக்குது, பாஸ்கல் ட்ரையாங்கிள் மெத்தட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 4மே வந்து நான் வந்து ஒவ்வொரு சம்மும் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அசல் வந்து 100 ரூபா, 2 வருஷத்துக்கு, ரேட் வந்து 10%. இதை வந்து ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ Pயோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 100, 1 + Rோட வேல்யூ வந்து 10%, 10/100 பவரில் 2. இப்போது 100 × இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 11/10 ஸ்கொயர்டு. இப்போ 11/10 11/10ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 121 ரூபா. இது வந்து ஃபார்முலாஸ் மெத்தட் படி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் பர்சன்டேஜ் ரேட் மெத்தட் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னா x + y + xy/100 இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் வந்து ரேட் பர்சன்டேஜை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி போடலாம். 3 வருஷம் அப்படின்னா x + y + z + xy yz + zx/100 + xyz/10,000. இது வந்து 3 வருஷத்துக்கு. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே வந்து சேம் தான். இப்போ ரெண்டுமே வந்து 2 வருஷத்துக்கு சேம் பர்சன்டேஜாக இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே சேமு. அப்போ 10 + 10 + 10 × 10/100. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 21%. இப்போ 21%, 100ல் 21% அப்படின்னா 21 ரூபா. டோட்டல் வந்து பார்த்திங்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 100 ரூபா + 21 ரூபா 121 ரூபா. காம்பவுண்டர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 21 ரூபா. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தடு. இப்போ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 10% எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/10. இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ +1/10ன்னு எழுதிக்கிறேன். அப்போ அசல் வந்து 10 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 11. இதே வந்து 2 வருஷம் அப்படின்னா 2 டைம் போட்டுக்கணும், 3 வருஷம் அப்படின்னா 3 டைம் போட்டுக்கணும். இப்போது அசல் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபஸ்ட் வருஷத்துக்கு 11, 2வது வருஷத்துக்கு பார்த்தோன்னா 10, 11. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100, இது 121. அப்போ 100 ரூபான்றது 121 ரூபாயாக மாறி இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 21 ரூபா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 21 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல் ட்ரையாங்கிளை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ்க்கு அப்புறம் 11 ரூபாயாக மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்தது 10 ஸ்கொயர்டு வந்து 100 ரூபா. 100 ரூபா வந்து 11 ஸ்கொயர்டாக மாறுச்சு அப்படின்னா 121. அடுத்து 10 கியூப் வந்து 1000 ரூபா. 11 கியூப் வந்து 1331. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இப்போது 1, 11, 121 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நடுப்புற போட்டிருப்பாங்க. இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து எப்போயுமே கார்னர் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3, அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3, அடுத்து 1, அடுத்தது 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, 1. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, 1. இந்த மாதிரி வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து உருவாகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 11, 121, 1331, 14, 641. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது வருஷத்துக்கு, இது 3வது வருஷத்துக்கு, இது 4வது வருஷத்துக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே வந்து அசல், மீதி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோவில் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2 வருஷம் அப்படின்னா 21 ரூபா, 3 வருஷம் அப்படின்னா 331 ரூபா, 4 வருஷம் அப்படின்னா 4641 ரூபா. இதில் வந்து பார்த்திங்க அப்படி 10% + 10 ரூபா. இதில் வந்து 100 ரூபாயை பேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் 1000 ரூபா, இது வந்து 10,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் வந்து மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா
பேஸ்கல் ட்ரையாங்கிளை பொறுத்தளவு 121 ரூபா 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 121 ரூபா. இப்போ இதில் 21 ரூபான்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது இதே வந்து 2000 ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னா 2000 ரூபா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10%, எண் வந்து 2 வருஷம். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த 2 பங்குன்றது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது இது வந்து 1ன்றது ரெண்டாவது டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2000 10%, 2000 10% எவ்வளோ, 2 0 அடைஞ்சிச்சுன்னா 200 ரூபா. இப்போ இது வந்து 2 பங்கு, ஒரு பங்கு பதிலாக 2 பங்கு இருக்குது. அப்போ 2 பங்கு அப்படின்னா 2 × 2 2 × 200 வந்து 400 ரூபா. அடுத்தது ஒரு பங்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபாயில் 10%, 200 ரூபாயில் 10% எவ்வளோ அப்படின்னா 200 ரூபாயில் 10% எவ்வளோன்னா 20. அப்போது 420. இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். சம்மு வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். கூட்டு வட்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ரேட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா x + y + xy/100, 3 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா x + y + z n + xy + yz + zx/100 xy/10,000 வரும். ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இதில் x y z எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுக்கணும், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம் வந்து பார்க்கலாம். அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, 2 ஆண்டுகள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன கணக்கு சொன்னேன், x + y + xy/100, ரேட் வந்து 5%. அப்போ 5 + 5 5 × 5/100. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10.25%. இப்போது 4000க்கு 10.25% அப்படின்னா பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து 10% கண்டுபிடிங்க. 10% அப்படின்னா 400 ரூபா. 0.25% பர்சன்டேஜுக்கு 2 0 போயிடும். அப்போ 10 ரூபா. அப்போ 410 ரூபா தான் வந்து இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அசல் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, எண் வந்து 1.5 வருஷம், அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ரேட்டை வந்து பாதி ஆக்கணும் அப்படின்னா 2%. அடுத்து காலத்தை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எண் வந்து 3 ஆண்டுகள். அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா x + y + z அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 + 2 2 4, அதே மாதிரி 3 வருமா, அப்போ 3 12/100. அடுத்தது 2 கியூப் வந்து 8/10,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + இது வந்து 0.12 வரும். இது வந்து 0.20 புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானம் வரணும், இப்படி வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6.1208%. இப்போது 5000 வந்து 6% பார்த்தோம் அப்படின்னா 2 0 போயிடுச்சுன்னா 300 ரூபா. அடுத்தது 1208 வந்து 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 50ஆல் பெருக்கிறதும் 2ஆல் அடிக்கிறதும் சேம் தான். அப்போ 604 வரும். 604 வந்து பர்சன்டேஜில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 6.04 வரும். இப்போ 6.04 306.04, அதாவது 1208 வந்து 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 40 60. அப்போது 50ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜுக்காக 2 0 போயிடும். இப்போ 50ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா அடுத்து வந்து 4 புள்ளிக்கு அப்புறம் வந்து 4 ஸ்தானம் வரணும். அப்போ குத்தணும் அப்படின்னா 6.04 வரும். இப்போ 306.04. அடுத்து வந்து அசல் 30,000, முதல் ஆண்டு வட்டி வீதம் வந்து 7%, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் வந்து 8%, ஆண்டுக்கு ஒரு முறை. ஃபஸ்ட் வருஷம் வந்து 7, 2ஆவது வருஷம் 8. எக்ஸுக்கு வந்து 7ன்னு போட்டுக்கணும், ஒய்க்கு வந்து 8ன்னு போட்டுக்கணும். இப்போ 7 + 8 + 7 × 8/100. அப்போ 15.56%.
இப்போ 30,000 சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 15% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 0 அடித்தோம்னா 3 45 4,500. அடுத்தது 0.56%, 0.56% கண்டுபிடிக்கணும். இதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 168. 2 0க்கு இந்த 0.56 வந்துடும். அப்போ 168 ரூபா வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4,668 ரூபா. இது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அசல் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 6 = 8%, 2 3/4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 2 முழு ஆண்டு, 1 முக்கால் ஆண்டு. ஓகேவா? இதில் முழு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு 8% வரும். 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் ஆண்டு அப்படின்னா 3/4 × 8%. இப்போ இதை எதாவது அடித்தோம் அப்படின்னா 6. இப்போ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6%. இப்போ 3 வருஷத்துக்கான ரேட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் வச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ணிக்கணும். 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 22. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோம். 64, 48, 48/100. 8 8 64, 64 6 384 / 10,000. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 + 96 + 64 160, 160/100 + 384 / 10,000. அப்போது 22 + 1.6 + 0.0384. அப்போ 23.6384%. இது 10,000க்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 0 வருது. அப்போ பர்சன்டேஜுக்கு 2 0 போயிடும். அடுத்த 2 0 அப்படின்னா 23.63.84. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. அப்போ x + y xy/100 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ -4 போட்டுக்க வேண்டியதான். இப்போ -4 -4 + 4 × 4/100. அப்போ -8 + 0.16 பார்த்தோம் அப்படின்னா -7.84. அப்போது 70,000ல் 7.84% குறையுது அப்படின்னா 4 7 28, மீதி 2, 7 8 56, 56 2 58, மீதி 5, 7 49, 54. அப்போது இங்கே 4 0 இருக்குது. 2 0% போயிடும். 2 0 பாயிண்ட்டுக்கு போயிடும். அப்போ 54,088 குறையுது. 70,000ல் 5,488 கழித்தோம் அப்படின்னா 12 5 4 64,512 தான் தற்போதைய மதிப்பு. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் எண்ணிக்கை 10,000 இருந்தது. 3 மணி நேரத்துக்கு பிறகு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மணி நேரத்தில் 5% ப்ளஸ்ஸு, அடுத்து 8% மைனஸு, 3 ப்ளஸ்ஸு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 -8 + 10. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -40 -80 + 50 / 100. இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 5 40 400 -400 -400/10,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15ல் 8 போச்சு அப்படின்னா 7. இதில் 50 120. இப்போ -70/100 அப்படின்னா 0.7 -0.04. அப்போ 7ல் 0.7 போயிடுச்சு அப்படின்னா 6.3. 6.3ல் 0.04 போச்சு அப்படின்னா 6.26.
6.26% வந்து இது வந்து ப்ளஸ்ஸு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ முன்னாடி வந்து 10,000 இருந்துச்சு, இப்போ பர்சன்டேஜுக்காக 2 போயிடும். 0.26 இருக்கா, அப்போ 2 புள்ளி வந்து போயிடும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 626 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10,626. அடுத்த கொஷின், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 4% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 8%. அடுத்தது இதே வந்து கூட்டு வட்டி அப்படின்னா 1 வருஷத்துக்கு 4% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4 + 4 + 4 × 4/16, அப்போ 8.16%. சிஐ வந்து 8.16. இப்போ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.16%. 5000 பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்காக 2 0 போயிடும். அப்போ 50 × 0.16, 50 × 0.16 போட்டோம் அப்படின்னா 8 ரூபா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 ரூபா. அடுத்தது P = 8000, ஆண்டு வட்டி வீதம் 5%, எண் வந்து 3 ஆண்டுகள். இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு 1 வருஷத்துக்கு 5%னா 3 வருஷத்துக்கு வந்து 15%. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா x + y + zன்னு வரும். அதில் ஒரு 15% ப்ளஸ் 5 × 5னா 25, அப்போ 3 × 25 75, 75/100, 5³ வந்து 125/10,000. இப்போ இதை பார்த்திங்கன்னா 15 + 0.75 + 0.0125. இதில் வந்து 15 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது இதுதான். இதில் வந்து வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.7625%. இப்போது இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 போயிடுச்சு. அப்போ 80 × 0.7625 போடணும். இப்போ இதை 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 5 40, மீதி 4, 8 2 16, 20, மீதி 2, 8 48, 50, மீதி 5, 8 7 56, 61. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 61 ரூபா தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது. எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் போடலாம். பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா 4% வந்து 1/25. பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஃபஸ்ட் வருஷத்தில் 25 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 26, 2வது வருஷத்தில் 25 26. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 625 676. இந்த 676ஓட வேல்யூ தான் வந்து 2028. 676ஓட வேல்யூ தான் வந்து 2028. இப்போ இதை வந்து 3ஆல் பெருக்குனா நமக்கு வந்து 2028 கிடைக்கும். அப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 5 75, 18 75. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 75. 13 1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும் கேட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா க்யூப் வந்து இதுக்கு படித்து வச்சுக்க சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 33 75 40 96, இது வந்து 15 க்யூபு, இது வந்து 16 க்யூபு. இதில் ரேட்டு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1/15. இந்த வேல்யூ வந்து 15 அப்படியே போட்டுக்கிறோம். × 100, 25 100, 35 5, இப்போ 20/3 வருது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 13 1/3%. இதை பார்த்திங்க அப்படின்னா 40/3 வரும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதுனால 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 40/3 வந்து 20/3 மாறிடும். ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நான் வந்து டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு க்யூபாக இருக்குது. ஓகேவா? இப்போ க்யூபாக இருக்குது அப்படின்னா அது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நான் வந்து 3 வருஷம் சொல்லிடுவேன். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1.5 வருஷத்தில் வந்து
எனக்கு வந்து 3375 வந்து 4096 மாறிடும். அப்போ ஆன்சர் வந்து நான் டேரெக்டாக சொல்லிடுவேன். 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டியை பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்துடும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2%. இதே வந்து கூட்டு வட்டியை பொறுத்தளவு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இதில் வந்து பாதி போட்டுக்கணும். இப்போ பாதி போட்டோம் அப்படின்னா 1 + 1 + 1 × 1/100. அப்போ 2.01%. இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.01. இப்போ இதை வந்து 5000க்கு பார்த்தோம் அப்படின்னா 5000 × 0, 5000ல் 0.01% அப்படின்னா 0.5. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையை 2 ஆண்டுகளே அதே போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்தில் வந்து தொகை வந்து ஒரு மடங்காக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரூட் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ரூட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1.3. இப்போ இந்த 1.3 அப்படின்னா 1 வந்து அசல், மீதி 0.3 தான் வந்து வட்டி வந்து நமக்கு கிடைச்சது. 0.3 அப்படின்னா 30%. 0.3 அப்படின்னா × 100 போட்டோம் அப்படின்னா 30%. இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30% கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து வட்டி வீதம் மட்டும்தான். அப்போது தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 130%. இப்போ 130% அப்படின்னா 1.30 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 169. அப்போ 1.69 மடங்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். காம்பவுண்டர்ஸ் பொறுத்தளவு இவ்வளோ தான் வந்து சம்மு வந்து முக்கியமான சம்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரேட் மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சம்முக்கு வந்து குறிப்பிட்ட சம்முக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.